நாம் தமிழர்ல இருந்து நீங்க மாவட்ட செயலாளர்கள் கூட ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து இணைகிறாங்க. எதனால இணைகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்கலாம் ஒரு அளவுக்கு தான் பொய்யை தாங்க முடியும். அதாவது ஒரு உண்மை கூட கலக்காம எல்லாமே பொய்யா பேசினா அவங்களும் ஒரு அளவுக்கு தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்ல கட்சிக்காரங்களை மதிக்கணும். கட்சிக்காரங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும். நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், இருந்தா இரு இல்லாட்டி போனா யார் இருப்பா? அது மட்டும் இல்லாமல் பெரியார்ன்றவர் இந்த கட்சிக்கு சொந்தம் அந்த கட்சிக்கு சொந்தம் கிடையாது. ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமே, அதாவது சாதிய ஆதிக்க ரீதியில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அனைத்து மக்களுக்கும் பெரியார்ன்றவர் ஒரு முக்கியமான ஆள். அவர் இவங்களுக்கு தான் சொந்தம் அவங்களுக்கு தான் சொந்தம்ன்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ வளர்ற வரைக்கும் பெரியாரை பிடிச்சிட்டு பெரியார் ஆதரவாளராக இருந்து திராவிடர் கழகத்தில் போய் பேசிட்டு இன்னைக்கு வளர்ந்த பிறகு பெரியாரை எதிர்க்கிறேன்னா உன்னுடைய கட்சியிலையும் பெரியாரால் பயனடைஞ்சவங்க இருப்பாங்களே. பெரியாரால் பயனடைஞ்சவங்க தான் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது யார் ஒத்துப்பா? அதாவது அவர் சொல்றாரு வளர்த்த பெண்ணையே திருமணம் செஞ்சுக்கிறாரு, தான் சொத்துக்காக திருமணம் செஞ்சுக்கணும் தலைவராக கேட்கிறாரு. அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் பிரசிடென்சில தன்னுடைய சொத்துக்கும் தன்னுடைய கட்சியினுடைய சொத்துக்கும் வாரிசு இல்லைன்னா அந்த மொத்த சொத்தையும் பிரிட்டிஷ் அரசு பறிமுதல் பண்றோம். அதனால தான் ஒரு மணியம்மையினுடைய ஒப்புதல் மூலியமா தான் மணியம்மை திருமணம் பண்ணிக்கினாரு. அது மட்டும் இல்லாம வளர்த்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கினாரு என்று அடுத்து சொல்றாரு. அதாவது பெண் குழந்தை தத்தெடுப்பு சட்டத்தை 1956 தான் கொண்டு வராங்க. ஆனா அவர் இதுக்கு முன்னாடியே திருமணம் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தத்தெடுத்த பண்ண திருமணம் பண்ண முடியும்? ஆனா அவர் என்ன பண்றாரு? இந்த மாதிரி அவரு பண்ண லீலைகள்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா இளைஞர்கள்லாம் பார்ப்பாங்க. இன்னமும் அவங்க கட்சியிலேருந்து இந்த சேரதா போறாங்க. நீங்க நினைக்கலாம் ஏன் எல்லாருமே திமுக சேர்றாங்க? ஏன் அதிமுக பொறுத்த வரைக்கும் அண்ணானால என்னன்னு தெரியாது, திராவிடம்னால என்னன்னு தெரியாது, ஒரு கொள்கை பிடிப்பு எதுவுமே கிடையாது. ஏன் இவ்வளவு பேசுங்க? இதெல்லாம் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பேச வேண்டியதானே, முத்தமிழ் கலைஞர் இருக்கும்போது பேச வேண்டியதானே. அவங்க கிட்ட திராவிடம்னா என்ன டெஃபினிஷன் கேட்டிருக்க வேண்டியது. அவங்க சொல்லியிருப்பாங்களா திராவிடம்னா என்னன்னு? அவங்க இல்லாதப்போ நீ ஆடிட்டு இல்லாதப்போ நீ இப்போ அதுக்கான முற்றுப்புள்ளியா தான் நீ திமுக உனக்கு செக் வச்சிருக்கு. திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியை அழிக்கவும் தெரியும் ஆதரிக்கவும் தெரியும். எதிர்க்கிற கட்சியை ஆதரிக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் நீங்க எங்க கூட கூட்டணியில் இருக்கிறவங்க. நாங்க யாரை எதிர்த்து கட்சி தொடங்கணும்? காங்கிரஸ் எதிர்த்து கட்சி தொடங்கணும். ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் உடைய நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் நாங்க இல்லைன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நீ இன்னைக்கு எதிர்க்கிற உன்னுடைய நிலைமை இன்னைக்கு என்ன? அந்த மாதிரி திமுக அடிக்கவும் தெரியும் அணைக்கவும் தெரியும். நீ இன்னைக்கு அணைக்கிற கேட்டகரியில இருந்த, ஆனா நீ இப்போ வெளியே போயிட்ட. இப்போ அடிக்கிற கேட்டகரியில உன்னை நாங்கள் துவம்சம் பண்ணாம விட மாட்டோம். உன் பலமே அந்த பேச்சு தான், உன்னுடைய பலவீனமே அந்த பேச்சு தான். அதாவது உன்னுடைய பலத்தை பயன்படுத்திக்கிட்டு நீ கரெக்டா வந்திருக்கணும். தமிழ்நாட்டில் திராவிடம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு திராவிடத்தால தான் எல்லாரும் இடுப்புல கட்டின துண்டை தோல் மேல போடுறேன்னா என்ன காரணம்? திராவிடம் செய்தது தான். எல்லாருக்கும் புக்கு பரிசளிக்கிறான். முத காலத்துல நம்ம படிக்கவே கூடாதுன்னாங்க, காலில் செருப்பு போடக்கூடாதுன்னாங்க. இன்னைக்கு பாருங்க நாங்கள் ஷூ போட்டுட்டு இருக்கோம். அதற்கு காரணம் தந்தை பெரியார் தான், இந்த திமுக தான். தந்தை பெரியார் சொன்னார்னா திமுக ஆட்சிக்கு எல்லாத்தையும் சட்ட வடிவமா மாத்தினாங்க. அப்படி இருக்கிற பெண்களுக்கு சொத்துரிமை யார் கொடுத்தது? இன்னைக்கு பெண்ணுரிமை பேசுறாங்க. பெண்ணுரிமைகளுக்காக என்ன பண்ணாங்க? பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது திமுக. 33% இடஒதுக்கீடு கொடுத்தது திமுக. கல்வியில வேலை வாய்ப்புல 30% இடஒதுக்கீடு திமுக. அந்த மாதிரி பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் வேலை வாய்ப்பு திறன் எல்லாருக்கும் கேட்டகரியா பிரிச்சு இன்னைக்கு திமுக இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி போய் அதிமுக காரங்க கிட்ட கேளுங்க, அதிமுக நீங்க என்ன செஞ்சீங்கன்னு. எங்க அம்மா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க செய்த திட்டங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது திமுக தான் திமுக இல்லைன்னா அதிமுக இல்லைன்னு கூட சொல்லலாம். திமுக இல்லைன்னா எந்த கட்சியுமே இல்லை தமிழ்நாட்டில். திமுக அதான் ஒரு கவிதை ஒன்று இருக்கு. வாளால் பிளப்பினும் வாழ்நாள் இழப்பினும் மஞ்சமன கேளார் கெடுதிகள் சூழினும் பூமியில் வாழ்நாள் முழுவதும் வாட்டும் நலிவே உரினும் கூட தாய் தமிழ் மொழியையும் தகைசால் திமுக கழகத்தையும் தங்களின் ஊனாய் உயிராய் உயிரினும் மேலாய் உளமாற நேசிக்கின்ற உடன்பிறப்புகள் இருக்கின்ற வரையில் கழகமில்லா கட்சி படைப்போம், திராவிடமில்லா தமிழம் காண்போம் என்று மனப்பால் குடித்துவிட்டு மார்தொடை தோல் தட்டி வரும் மாற்றுக் கட்சியின் தொண்டர்களே, தலைவர்களே, நிர்வாகிகளே, நண்பர்களே, மறவாதீர் ஒன்றை மட்டும். நீங்கள் வளைக்க நினைப்பது வாழை மரத்தை அல்ல, வலிமையின் உச்சமாம் வைர தூணை. நீங்கள் சாய்க்க நினைப்பது சாதாரண கட்சி அல்ல, சாகா வரம் பெற்ற சமுதாய மறுமலர்ச்சி இயக்கத்தை. கழகத்தை அழிப்பதற்கு அதிமுக, பாமக, பாஜக, தாவேக, நாம் தமிழர் நண்பர்கள் இன்னும் எத்தனையோ இயக்கங்கள் தினம் தினம் பொய் புரட்டுகள் வகை வகைய காணொலிகள் வந்தாலும் அதனையெல்லாம் பொய் என்று நிரூபிப்பதற்கும் மக்களுக்கு மெய் எது என்பதை காண்பிப்பதற்கும் என்னை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கின்றவரையும் இனிமேல் கழகத்தில் இணைகின்ற உடன்பிறப்புகள் இருக்கின்றவரையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதுதான் இங்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது.
ஒரு ஜனநாயகமான ஒரு நாட்டுல வந்து ஒரு கட்சியை வந்து எதிர்த்து நிக்கிற கட்சியை அழிச்சிருவோம்னு சொல்றது சரியா? ஏன்னா வந்து இந்த கட்சியோட கொள்கைகள் அப்படி. இது வந்து எல்லாருக்குமான கொள்கைகளை பேசுற கட்சி. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமான கொள்கைகளை பேசுற கட்சியை வந்து நீ எதிர்க்கிறனா அப்ப நீ யாரு? ஆதிக்க சக்தி தானே. ஆதிக்க சக்தின்றது இந்த தமிழ்நாட்டில் இடம் கிடையாது. இதை தான் வந்து 1949 வந்து திமுக சொல்லிட்டு வருது. காங்கிரஸ் வந்து ஆதிக்க நிலைமையில பிராமண ஆதிக்கத்தில் இருந்தாங்க, அவங்கள அடிச்சு காலி பண்ணோம். அடுத்து வந்து யார் அதுக்கு மேற்பட்டு வந்து பிராமண ஆதிக்கம் பேசுறது இங்க ஆளே இல்லை. இப்ப இவரு முளைச்சிருக்காரு. அதாவது வந்து திராவிடம்னா என்னன்னு கேக்குறாங்கல்ல. நான் சொல்றேன், பாஜக காரங்களுக்கும் சொல்றேன், இவங்களுக்கும் சொல்றேன். பாஜக காரங்களுக்கு சொல்றது என்ன, நீ சிவனை கும்பிடுறல, திருஞான சம்பந்தர் இருக்காருல்ல, அவர் வந்து ஆதிசங்கர் வந்து திராவிட சிசுன்னு தான் குறிப்பிட்டிருக்காரு, தமிழ் சிசுன்னு குறிப்பிடல. 12 திருமுறைகள் இருக்குது. நீ இப்ப நான் சைவம் சொல்லிட்டு அடுத்து வைணவத்துக்கு வருவாங்க, அப்ப வைணவம் பத்தி பேசுங்கன்னுவாங்க. 12 திருமுறைகள் இருக்குதுன்றீங்களா? 12 திருமுறைகளை வந்து ராமானுஜர், அதாவது வந்து கலைஞரின் கைவண்ணத்தில் காவியமா எழுந்த ராமானுஜர் வந்து திராவிட வேதம் தான் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நீ எந்த இதுல வந்து திராவிடம் இல்லைன்ற ஏன் வந்து சரி. இப்ப இன்னொரு ஒரு கேள்வி வைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிடம் இருக்கு, மற்ற தமிழ்நாட்டில் திராவிடம் இருக்கிறதுனால தான் வந்து தமிழ்நாட்டில் மத கலவரம் வர்றதில்லை. தமிழ்நாட்டில் வந்து திராவிடம் இருக்கிறதுனால தான் வந்து மதவாத சக்திகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து உட்புக முடியல. மீதி பாருங்க, ஆந்திராவில் பாருங்க, கர்நாடகா பாருங்க, கேரளாவில் கூட பாருங்க, கோபி இவரை வந்து மதவாத சக்திகள் ஆக்கிரமிச்சு அங்கேயும் மதவாத சக்திகள் உட்புகுந்துச்சு. திராவிட கோட்பாடும் திராவிட கொள்கைகளும் இங்கே நிலைப்பாடாக இருக்கிறதுனால தான் வந்து மதவாத சக்திகள் எல்லாமே இது வந்து ஜனநாயக மாநிலமாக இருக்குது. தலைமைக்கு அதாவது வந்து என்ன சொல்றது, எப்பவுமே வந்து மத்திய சர்க்காருக்கு வந்து தமிழ்நாடுன்ற ஒரு தலைவலியாக தான் இருக்கும். அது எதற்கான, தமிழ்நாடு வந்து எல்லாருக்கும் எல்லாம்ன்ற கோட்பாடு பேசும். அதனால தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு வந்து எல்லாத்துலயுமே வந்து தனித்துவமான மாநிலமா இருக்கு. அதாவது வந்து இப்போ ரீசெண்டா வந்து சென்ட்ரல் வந்து ஒரு ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க. சென்ட்ரல்ல இருக்கிறது வந்து இங்க இருக்கிற ரூலிங் பாக்கெட்டுக்கு அகேன்ஸ்டான பார்ட்டி. அவங்களுடைய ஷெட்யூல் என்ன சொல்லுதுன்னா, அக்ரிகல்ச்சர்ல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், மெடிக்கல் ஸ்ட்ரக்சர்ல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் எங்க கம்மியா இருக்குதோ அதுலயும் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட், வேலை வாய்ப்புல அதிக வேலை வாய்ப்பு எங்க இருக்குன்னா அதுலயும் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் டிஸ்கண்டினியூ எங்க கம்மியா இருக்குன்னா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி வந்து கோவில்கள் எங்க கரெக்டா புறணமைக்கப்படுகிறது, எங்க கரெக்டா அந்த சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும் அதுலயும் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். அப்படி இருக்கும்போது ஜிஇஆர் ரேட் இந்தியாவே வந்து 29% தான் ஜிஇஆர் வச்சிருக்கு. ஆனா தமிழ்நாடு மட்டும் 47% வச்சிருக்குன்னா அதுக்கு இந்த திமுக கொடுத்த இடஒதுக்கீடு காரணம். மாவட்டத்துக்கு ஒரு கலை கல்லூரி மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி வேணும்னு கொண்டு வந்ததான் வந்து ஜிஇஆர் ரேட் வந்து நீ 47% நம்ம கையில வச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது புதுசா வரவங்க வந்து தமிழ்நாட்டை என்ன மாத்த போறாங்க? ஏன்னா செகண்ட்ல இருந்தாவாச்சும் ஃபர்ஸ்ட்ல மாத்துவோம்னு சொல்லலாம். எல்லாமே தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ல இருக்கும்போது நீங்க வந்து என்ன மாத்த போறீங்க? அப்போ அவங்களுடைய அஜெண்டா என்னன்னா திமுக எதிர்ப்பு. அந்த திமுக எதிர்ப்பு என்பது எங்களை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கின்ற வரையும், திமுகவால பயனடைஞ்சவங்க இருக்கிற வரைக்கும் அந்த அஜெண்டாவால ஜெயிக்கவும் முடியாது. திமுக வந்து ஒரு இனுக்கு கூட அசைச்சு முடிக்க பார்க்க முடியாதுன்றாங்க. அடுத்து வந்து சொல்றாங்க வாரிசு அரசியல் பண்றவா. ஆமா, அந்த வாரிசுகளை மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல. இப்போ கலைஞருடைய வாரிசு ஸ்டாலினை மக்கள் ஏத்துக்கிறாங்க, ஸ்டாலினுடைய வாரிசு உதயநிதி ஸ்டாலினையும் மக்கள் ஏத்துக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ஜெயக்குமாரோடைய வாரிசு மக்கள் ஏத்துக்க வேண்டியதானே? நாடாளுமன்ற தேர்தலில் தேனின்றது ஓபிஎஸ் உடைய கோட்டைன்னு சொன்னாங்க. ஏன் தேனியில வந்து அவருடைய மகன் வந்து ஏத்துக்க வேண்டியதானே? ஏன் அது மட்டும் தருமபுரி பாமக கடந்த முறை ஏத்துக்கிறாங்கன்னா அது வந்து என்ன சொல்றது, இந்த முறை தெரிஞ்சிடுச்சு வேலைக்காவாது, அந்த அஜெண்டான்றது வேலைக்காவாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. போன வாட்டி அடிச்சாங்கன்னா வந்து அந்த கட்சியில சரியான உட்கட்டமைப்பு இல்லை. அது வந்து ஓபிஎஸ்க்காக விழுந்த ஓட்டே தவிர அதிமுகக்காக விழுந்த ஓட்டு கிடையாது. தருமபுரின்றது பாமகவுடைய கோட்டை. அங்க வந்து தருமபுரியில் பாமகவை தவிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ராமதாசுடைய சொந்த மருமகளே வந்து மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க. அந்த மாதிரி மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னா இந்த வாரிசுகிட்ட ஒரு சக்தி இருக்கு, இந்த குடும்பம் கிட்ட ஒரு சக்தி இருக்கு. அந்த குடும்பம் சொன்னா நாங்க எல்லாம் கட்டுப்படுறோம். ஏன் இப்போ ஜெயலலிதாவுக்கு வாரிசு இருந்தா வந்து அவங்க வந்து தலைமை வேற யாருக்குன்னா கொடுத்துட்டு போயிருப்பாங்களா? இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த தலைமை சொன்னா நாங்க கட்டுப்படுறோம். தலைமை சொல்றதை கட்டுப்படுறது எந்த வாரிசா இருந்தாலும் மக்கள் ஏத்துப்பாங்க. நாங்க ஏத்துக்கிறோம், கட்சிக்காரங்க நாங்க ஏத்துக்கிறோம். கட்சிக்காரங்க நீங்க ஏத்துக்கலாம், மக்கள் ஏத்துக்கலையே நீங்க கேள்வி வைக்கலாம். ஆனா மக்களும் ஏத்துக்கிறாங்களே, உதயநிதியை மக்கள் ஏத்துக்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது திமுக வந்து வாரிசு அரசியல் செய்து, வாரிசு அரசியல் தான் செய்வோம், வாரிசு அரசியல் தான் எங்களால் இங்கே நிற்க முடியுது, வாரிசு அரசியல் செய்தவங்களாம் இன்னைக்கு காணாமல் போயிட்டாங்க. அந்த மாதிரி வந்து திமுகவை வந்து எந்த ஒரு கொம்மனால எதுவுமே பண்ண முடியாது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் வந்து இந்த நிகழ்ச்சி. எங்களுடைய உட்கட்டமைப்பு, கட்சியினுடைய உட்கட்டமைப்பு 40க்கு 40 நாங்கள் ஜெயிக்கிறோன்னா, முதல் வாட்டி 40-40 ஜெயிச்சதும் நாங்கள் தான், ரெண்டாவது வாட்டி 40-40 ஜெயிச்சதும் நாங்கள் தான். அதாவது வந்து கலைஞர் சொல்லுவார், கருணாநிதியின் வாழ்வே முடிந்தால் கூட முடியும், திமுகவினுடைய வாழ்வு முடியாதுன்னு. அதனுடைய 3வது அத்தியாயத்தை தான் எங்களுடைய சின்னவர் வந்து எழுதுறாரு இன்னைக்கு. அடுத்து கட்சிக்கு தலைமை தாங்கி இந்த கட்சியை வலுப்படுத்தி இளைஞர்களுக்கு வந்து ஒரு சக்தி ஊட்டி இந்த மாதிரி வந்து திராவிடத்தை வந்து, அதாவது 50 ஆண்டு கால திராவிட சித்தாந்தத்தை வந்து இந்த சீமான் வந்து மொத்தமா உருகுலிச்சிட்டாருன்னு தான் நான் சொல்ல முடியும். அவர் வந்து மாணவர்களையும் இளைஞர்களையும் வந்து திராவிடம்னா என்ன, எல்லாருக்கும் எல்லாமானது தான் திராவிடம். அதாவது வந்து
ஆரியர்கள் இருக்காங்கன்னா ஆரியர்களுக்கு எதிரானவர்கள் திராவிடர்கள். ஆரியர்கள் வந்து சமத்துவத்தை வந்து விரும்ப மாட்டாங்க, சகோதரத்துவத்தை விரும்ப மாட்டாங்க, சாதிய ஒற்றுமையை விரும்ப மாட்டாங்க, எல்லாத்துலேயும் தீட்டு பார்ப்பாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறது தான் திராவிடம். அந்த மாதிரி திராவிட கோட்பாடுனா என்னன்னே தெரியாத அளவுக்கு இவர் வந்து இளைஞர்களை மாற்றி வச்சுருக்காரு. ஏன் சீமான் இப்படி பேசுகிறாருன்னா வந்து அதுதான் பிஜேபியினுடைய வேலை தான் இது. அதாவது வந்து அவங்களுடைய அதாவது பாருங்க, ஒரு டாக்டர் அத்தனைக்கும் அந்த அம்மா பெண்களுக்காக இந்த திமுக வந்து எவ்வளோ செஞ்சிருக்கு. ஒரு டாக்டர், அந்த அம்மா டாக்டர் ஆனது காரணம் கூட திமுகன்னு கூட சொல்லலாம். அவங்க அப்பா யாருன்றதும் ஊர் அறிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு டாக்டரே வந்து படித்த டாக்டர் வந்து மாட்டு மூத்திரத்தை குடிங்கன்ற அளவுக்கு அவங்க வந்து மூளை செலவை செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு டாக்டரே மூளை செலவை செய்ய முடியும்னா பாஜகவால் இவெல்லாம் எந்த நிலைமை? பணம் கொடுத்து நீ வந்து வளரும் போது வந்து பெரியார் தேவை, திராவிடர் கழகம் தேவை, எல்லாம் தேவை. வளர்ந்த பிறகு வேணான்னா அது என்ன? அதற்கு காரணமும் இவங்க தான். அதாவது வந்து அவங்க வந்து நேரடியாக மோதுறாங்க திமுக கிட்ட. திமுக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? உள்ளே இருக்கிற கட்சிகளை வச்சு திமுக அடிக்கலான்னு பார்க்குறாங்க. சின்ன சின்ன கல் எறிகிறதுனால மழை வந்து உடஞ்சிடாது, புரியுதுங்களா? வெட்டுறதுனாலே வந்து மழைன்றது உடஞ்சிடாது. மழையாக தான் இருக்கும். அது வந்து அண்ணாமலைக்கு தெரிஞ்சால் சரி, சரிங்களா? அது வந்து அவர் தெரியாதனால தான் வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. தமிழ் தாய் வாழ்த்தை பற்றி பேசுகிறாங்க. தமிழ் தாய் வாழ்த்தில் ஒரு மொழியை கொச்சப்படுத்திட்டு இன்னொரு மொழியை தூக்கி பேசக்கூடாது சொல்லிட்டு தான் வழக்கொழிந்த ஆரியம் போல்ன்ற வார்த்தையை தூக்குனவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். ஆனால் நீ இந்த தமிழ் தாய் வாழ்த்தையே நீ பாட மாட்டேன்னா, அன்றைக்கே எங்ககிட்ட தான் ஆட்சி இருந்தது, அதிகாரம் இருந்தது. அந்த வார்த்தையை தூக்கும் போது இன்றைக்கே எங்ககிட்ட தான் இருக்குது, ஆட்சியும் இருக்குது, அதிகாரமோ. அந்த வார்த்தையை போட்டு உன்னுடைய வாயாலே உன் மொழியை கொச்சைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது. ஆனால் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். அதுதான் வந்து திமுகவினுடைய பெருந்தன்மை. அந்த மாதிரி வந்து திமுக பற்றி தெரியாதவங்க தான் வந்து ஊனு கத்துறாங்க. திமுக தெரிஞ்சவங்களாம் பாருங்க அமைதியாக இருப்பாங்க. திமுக வந்து யார் இவரு பேர் என்னது, வைகோ புரிஞ்சு போகும்போது வந்து திமுகவே இல்லை மொத்தமானாங்க. இன்னைக்கு வந்து வைகோ யார் கூட சேர்ந்திருக்காரு? திமுக யாரு என்னன்னு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து திமுக கூட கூட்டணிக்கு வந்துட்டாங்க. இந்த தெரியாத அல்லு சில்லுங்க தான் வந்து வெளியே நின்று கத்திட்டு இருக்குதுங்க. அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து சேர்ந்தா அவங்களுடைய அரசியல் பயணம்ன்றது நிலைக்கும். இல்லையா அதோட அடியா முடிஞ்சு போயிடும். திமுக இல்லாமல் தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ண முடியாது. எந்த ஒரு திட்டத்தையும் திட்டத்தை கொண்டு வர அதை செயல்படுத்த முடியாது. ஏன்னா திமுகவுக்கு தான் தெரியும் அதை எப்படி செயல்படுத்தணும், என்ன பண்ணணுன்றது. அந்த மாதிரி வந்து திமுக இல்லாமல் தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ண முடியாது. திராவிடம் இல்லாமல் வந்து தமிழ்நாட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது. 2026 வந்து தலைவர் சொல்வது போல 234ன்றது லட்சியம், 200ன்றது நிச்சயம். அந்த மாதிரி வந்து மீண்டும் வரலாற்று சாதனை படித்து தனிப்பெரும்பான்மையோட 2026 திமுக வந்து ஆட்சி அமைக்கும்.